Dear parents and students, welcome to Evergreen Guidance Coimbatore. Re-NEET 2026 ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் நிறைய எதிர்பார்ப்பு. நமக்கு எதிர்பார்க்கிற கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் கிடைக்குமா, இல்லை கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் கிடைக்காம பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் தான் நம்ம கவர்மெண்ட் கோட்டாவில் போகிறதா, இல்லை மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போகிறதா, இல்லை டீம்டு யூனிவர்சிட்டி போகிறதா, இப்படி நிறைய எதிர்பார்ப்புகள் பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இருக்கு. இந்த ரீநீட் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நமக்கு ஆல் இண்டியா ரேங்க் தெரிஞ்சிருக்கு, ஏஐஆர் தெரிஞ்சிருக்கும். பட் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது சப்மிஷனுக்கு 23rd ஜூலை லாஸ்ட் இயர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் மினிமம் ஒரு 10 days அவங்க ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணுறக்கு. அப்போ மினிமம் ஒரு 15 நாட்கள் நமக்கு தேவைப்படும். நமக்கு எக்ஸாக்டாக கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற முடிவு பண்ணுறதுக்கு கண்டிப்பாக மினிமம் 15 நாட்கள் தேவைப்படும். இதுக்கடையில் நம்ம ஆல் இண்டியா ரேங்க் தெரிஞ்சிருச்சு சார். இந்த ஆல் இண்டியா ரேங்க் பேஸ் பண்ணி நம்ம ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியுமானா ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அது எக்ஸாக்டாக அதை நம்ப வேண்டாங்க, கொஞ்சம் மாறுதல் இருக்கும், அதனால பயப்படக்கூடாது. பட் இந்த ரேஞ்ச் ஒரு நமக்கு சேஃப் ஜோனா இருக்குமா, பார்டர் ஜோனா இருக்குமாங்கிறது முடிவெடுக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணுறோம். ஸோ எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, எங்கள் சேனல் பிடிச்சதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் ப்ராசஸில் கம்ப்ளீட் சப்போர்ட் வேணும், அது உங்களுக்கு 1-to-1 சப்போர்ட் வேணும். சாய்ஸ் ஃபில்லிங்கில் கடைசி வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட், ஸ்டே ரவுண்ட் வரைக்கும் என்ன மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு, ஆல் இண்டியா கோட்டா, ஸ்டேட் கோட்டா. ஸோ இதில் நிறைய மோட் ஆஃப் கைடன்ஸ் ப்ராசஸ் இருக்குது. நம்மளுடைய ஸ்கீமில் பேசிக் பிளான் இருக்குது, அட்வான்ஸ் பிளான் இருக்குது, எலைட் பிளான் இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு என்ன மாதிரி பிளான் வேணும் அப்படிங்கிறது நீங்கள் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கைடன்ஸ் லீடர்னு சொல்லுங்கள், டீட்டெயில்ஸ் அனுப்புகிறோம். தேவைப்பட்டால் நீங்கள் கைடன்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு பயம் இல்லாமல் நீங்கள் கவுன்சிலிங் ப்ராசஸ் கலந்துருக்கு. ஸோ இந்த ப்ரீமியம் மோட் ஆஃப் கைடன்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ என்ன மாதிரி மார்க் நமக்கு ஆல்ரெடி நமக்கு சொல்லியிருக்கோம். ஸோ 2026க்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் இந்த மாதிரி இருக்கலாம்னு சொல்லியிருக்கோம், நிறைய வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம். ஸோ 550லேருந்து 560 வரைக்கும் ஓசி கேட்டகரிக்கு இருக்கலாம். ஆல்ரெடி பதிவு பண்ண வீடியோ தான் இந்த டீட்டெயில்ஸ் இருக்கு. பிசிக்கு 525 to 535, பிசிஎம் 520 to 530, ஸோ எம்பிசி 510 to 520. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனலாக இப்போ இருக்கிற ரேஞ்ச் அப்படிங்கிறது 560 வரக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பிசியை பொறுத்த வரைக்கும் 535க்கு வாய்ப்புகள் இருக்கு. பிசிஎம் 530, எம்பிசி 520, எஸ்சி 470, இது ரெண்டு 420+. இந்த அப்பர் நம்ம சொன்ன ரேஞ்சில் அப்பர் எண்டில் வரக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ இப்போ இருக்கிற ப்ரெடிக்ஷன் படி இந்த அப்பர் எண்டில் இருக்கிற டீடைல்ஸ் வரக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே நேரத்தில் இந்த கம்யூனிட்டி ரேங்க் அப்படிங்கிறது நமக்கு தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட் வந்தால் தான் தெரியும். பட் இப்போ அந்த தமிழ் ரேங்க் லிஸ்ட் தெரியாது. அப்போ நம்ம எப்படி சார் ப்ரெடிக்ட் பண்ணுறதுங்கிற ஒரு ஆர்வம் பெற்றோர்களுக்கு இருக்குது, குழந்தைகளுக்கு இருக்குது. ஸோ அடுத்து நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 2024 கட் ஆஃப் மார்க் தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த 2024 கட் ஆஃப் மார்க்கு ஏஆர் அப்படிங்கிறது 26,151 இருந்திருக்கு ஓப்பன் கேட்டகரிக்கு. இப்போ அதே ஓப்பன் கேட்டகரி 2025ல 534, 20,800. இங்கே நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்க, 26,000, 20,000. ஏன் இந்த டிஃபரன்ஸ் 6,000 முன்கூட்டி போயிருக்குன்னா, லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர் கஷ்டமாக இருந்திருந்தாலுமே தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருந்திருக்கு. அப்போ இந்த வருஷம் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறது தெரியல. அப்போ நமக்கு ஆவரேஜாக பார்க்கும்போது 22,000 ரேங்க் இருந்தால் நமக்கு கண்டிப்பாக நமக்கு தமிழ்நாட்டில் ஓப்பன் கேட்டகரியில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ 22,000 ரேங்க் அது 23,000 ரேங்க்குள்ளே இருந்தால் ஜென்ரல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதே பிசிஏ பாருங்க, 618 மார்க் 2024 இருந்தபோது 56,000 ரேங்க் வரை கிடைச்சிருக்குங்க. ஸோ லாஸ்ட் இயர் 45,000 கிடைச்சிருக்கு. ஸோ மீண்டும் ஒருவர் சொல்ற, லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர் கஷ்டமாக இருந்திருந்தாலுமே தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருந்திருக்கு மற்ற ஸ்டேட்டோட. பட் இந்த வருஷம் கொஸ்டின் பேப்பர் மீடியமாக இருக்கிறதுனால அது ரொம்ப டஃப் கிடையாது, அதை விட கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது. பட் 2024 மாதிரி கிடையாது. அப்போ இந்த லெவலில் கண்டிப்பாக இந்த ரேஞ்ச் பார்க்கும்போது நமக்கு பிசியை பொறுத்த வரைக்கும் 50,000க்குள்ள இருந்தால் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ 50,000 மேலே கிடைக்காதா சார்னா 50,000 to 55,000 கிடைக்கலாம். பட் அது பார்டரில் இருக்க வாய்ப்புகள் இருக்குங்க. பட் அதுக்கு நீங்கள் பிளான் பண்ணிக்கணும். அப்போ லெஸ் தேன் 50 அப்படிங்கிறது சேஃப் ஆல் இண்டியா ரேங்காக இருக்கும். கம்யூனிட்டி ரேங்க் கிடையாதுங்க, ஆல் இண்டியா ரேங்க் ஃபார் த ஸ்டேட் கவுன்சிலிங். நம்ம தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ரேங்க் கொடுக்கறது இல்லை. பட் மற்ற ஸ்டேட்டில் அந்த மாதிரி கொடுப்பாங்க. தமிழ்நாட்டில் கம்யூனிட்டி ரேங்க் தான் இம்பார்ட்டண்ட்டாக சொல்லுவாங்க, ஸ்டேட் ரேங்க் தனியாக கொடுப்பாங்க. பட் அதர் ஸ்டேட்லலாம் ஏஆரை வச்சு தான் நமக்கு அனாலிசிஸ் கொடுப்பாங்க. அப்போ பிசிஎம் பொறுத்த வரைக்கும் பாருங்க, 64,330 கிடைச்சிருக்கு, 49,000 நிறைய டிஃபரன்ஸ் இருந்திருக்கு. அப்போ 55,000 ரேங்க் கீழே இருந்தோம் அப்படின்னா பிசிஎம்ல கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆல் இண்டியா ரேங்க் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உங்களுடைய ஸ்கோர் கார்டில் ஆல் இண்டியா ரேங்க்னு பாருங்க. ஸோ அது ஒரு சேஃப் இருக்க கண்டுபிடிக்க முடியுங்க. எம்பிசி பொறுத்த வரைக்கும் பாரு 74,000, 58,000. அப்போ 65,000க்குள்ள நம்ம இருந்தோம் அப்படின்னா மோஸ்ட் பேக்வர்டுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இதில் கொஞ்சம் மாறுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதே நேரத்தில் எஸ்சி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 1,61,000, 1,47,000, 1,50,000
ஸோ 1,50,000 கீழே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா ஆல் இண்டியா ரேங்க் இந்த ரேங்க் இருக்கும்போது கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். எஸ்சிஏ பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் எஸ்சிஏ கேட்டகரி இருக்கு, அதர் ஸ்டேட்ல கிடையாது, ஆல் இண்டியாவில் கிடையாதும் போது ஸோ இங்க நிறைய டிஃபரன்சஸ் இருந்திருக்கு. அப்போ 2,20,000 அப்படிங்கிறது நமக்கு சேஃபா இருக்குங்க. அதே மாதிரி எஸ்டியை பொறுத்த வரைக்கும் பாருங்க 2,38, 2,15 அப்படிங்கிறது 2,20,000 15,000 2,20,000 2,30,000 220 225 இந்த ரேஞ்ச் நமக்கு சேஃபா இருக்கும். 2,20,000 25,000 வரைக்கும் வர வாய்ப்புகள் இருக்கலாம். அப்ப எஸ்சி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 1,50,000 இருக்கணும். எம்பிசி பொறுத்த வரைக்கும் 65,000 இருந்தோம் அப்படின்னா நமக்கு சேஃப் அப்படிங்கிறது இப்ப இருக்கிற ப்ரெடிக்ஷன் படி சொல்றோம். பட் ரியலா என்ன நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட் வந்தா தான் தெரியுங்க. பிசிஎம்க்கு 55,000 இருக்கணும், பிசிக்கு 50, இதை விட கொஞ்சம் மாறலாம், ஒரு 5,000 கூட மாறலாம். ஏன் பாருங்க, இந்த இடத்துல நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு. ஸோ இங்கேயும் சேஞ்சஸ் வந்திருக்கு, இங்கேயும் சேஞ்சஸ் வந்திருக்கு. அப்போ இந்த ஆல் இண்டியா ரேங்க் ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது எக்ஸாக்டாக நமக்கு கரெக்டாக இருக்காது. பட் இந்த ரேஞ்சு கரெக்டாக இருக்குங்க. அப்போ ஒரு 5,000 ரேங்க் வரைக்கும் மாறலாம். ஸோ இந்த ரேங்க் எதனால மாறுதுன்னா தமிழ்நாடு ரிசர்வேஷன் பாலிசி வேற, ஆல் இண்டியா ரிசர்வேஷன் பாலிசி வேற. அப்போ தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியாது, ஒவ்வொரு ஸ்டேட்லையும் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியாது. அப்போ இந்த தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் 2026 எப்படி பண்ணியிருக்காங்க ரீநீட்லங்கிறத பொறுத்து இந்த ரேங்க் மாறுபடும். பட் இந்த ரேங்க் அப்படிங்கிறது ஓரளவுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ள இருந்தீங்கன்னா கண்டிப்பா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் இடம் கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்கும். அதே நேரத்தில் நீங்க நீட் மார்க் குறைவாக இருக்கு, 500 மார்க்கு வாங்கியிருக்கீங்க, 400 மார்க் வாங்கியிருக்கீங்க, இப்போ 400 மார்க் கீழே இருக்கும்போது நீங்க டீம்டு யூனிவர்சிட்டி போற மாதிரி இருக்கலாம். 300 மார்க் கீழே இருக்கும்போது மேனேஜ்மெண்ட் கோட்டா கூட இடம் கிடைக்கலாம் இருக்கலாம். ஸோ இந்த சிச்சுவேஷன்ல ஒரு சில டீம்டு யூனிவர்சிட்டி கட் டவுன் பட்ஜெட்ல அது அவங்க சொல்ற ஃபீஸை விட கொஞ்சம் கட் டவுன் பட்ஜெட்ல ஸ்டார்டிங்ல கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கு கட் டவுன் பட்ஜெட்ல உங்களுக்கு எம்பிபிஎஸ் இடங்கள் தேவைப்படும், அந்த மாதிரி கைடன்ஸ் தேவைப்படும், தாராளமா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கேன், ஃபில் பண்ணுங்க. இல்லை சார் எனக்கு அப்ராட் போர்டுக்கு விருப்பப்படுறேன், ஏன்னா நமக்கு மார்க் குறைவாயிடுச்சு, இனி நான் இன்னொரு ரிப்பீட் பண்ண விரும்பல, அப்ராட்ல போய் படிச்சுக்க விரும்புறேன், எந்த மாதிரி கண்ட்ரியில படிக்கலாம்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற கைடன்ஸ் எல்லாம் தேவைப்படுது, எந்த கண்ட்ரியில் என்எம்சி ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாங்க, ஸோ அதை மாதிரி இருக்கிற மாதிரி உங்களுக்கு கைடன்ஸ் இருந்தாலும் நம்மளுடைய டீம் மூலமா கொடுப்போம். டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. ஸோ ஒரு சில கேட்டகரிக்கு 300 மார்க்கு கீழே மேனேஜ்மெண்ட் கோட்டால கிடைக்குமானா கொஞ்சம் டவுட்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா லாஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்கன்னா 300 மார்க் கீழே கிடைச்சிருந்தாலுமே இந்த வருஷம் ஒரு சில கல்லூரிகள் டீம்டு யூனிவர்சிட்டியா மாறப்போகுது, ஒரு சில கல்லூரி அப்போ நம்ம இடங்கள் குறையும் போது அப்போ 300 மார்க்கு கீழே கிடைக்காமலும் போகலாம் மேனேஜ்மெண்ட் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த சிச்சுவேஷன் நீங்க டீம்டு யூனிவர்சிட்டிக்கு பிளான் பண்ற மாதிரி இருந்தா கட் டவுன் பட்ஜெட்ல உங்களுக்கு டீம்டு யூனிவர்சிட்டிஸ் ஒரு சில கல்லூரிகள் கொடுக்க வாய்ப்பு இருக்கும். அந்த மாதிரி எந்தெந்த கல்லூரிகள் கொடுப்பாங்க அப்படிங்கிற சந்தேகம் இருந்தாலும் நீங்க கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க, நம்ம டீம் அப்ரோச் பண்ணுவாங்க. அப்ராட் போறதுக்கு விருப்பம்னாலும் நீங்க ஃபில் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி டீடைல்ஸ்க்கெல்லாம் கண்டிப்பா ஒரு நல்ல கைடன்ஸ் கிடைக்கும். ஒருவேளை உங்களுக்கு பிரீமியம் மோட் ஆஃப் கைடன்ஸ் வேணாலும் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்தடுத்து வீடியோ பதிவு பண்ணிட்டு இருக்கோம். இடையில ஒரு 10-15 நாட்கள் வீடியோ பதிவு பண்ணாம முடியாமல் போயிருச்சு, அதுக்கான காரணங்கள் சொல்ல முடியல. பட் மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.